வணக்கம் மக்கள், இது கடன் அடைக்கிறோம் கிடைத்திருக்கிறோம் சீரீஸ்ல இது டே 37. எப்படி ப்ரோ 24,000 கிட்ட ஏர்ன் பண்ணிருந்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்ன நமக்கு பொங்கல் ஆஃபரா, இன்சென்டிவ்ஸ் அந்த மாதிரி நிறைய ஃபிளாட் பேஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம அவ்வளோ ஏர்ன் பண்ண முடிஞ்சது. ஸோ இதுவே நார்மல் டைம் இருந்தால் நம்மளால இவ்வளோ ஏர்ன் பண்ண முடிஞ்சிருக்காது. ஸோ இந்த வீக்கோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இன்சென்டிவ்லாம் கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த இன்சென்டிவ் மாதிரிலாம் கிடையாது, உங்களுக்கு சர்ஜஸ் மாதிரி தான். சர்ஜஸ் போட்டிருப்பாங்க, எவ்வளோ பார்க்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏர்னிங்ஸ் வரும் நமக்கு. அதுவும் இல்லாமல் அதில் ஒரு 3 ஷிஃப்டாக பிரிச்சிருப்பாங்க. எப்படின்னா மார்னிங் 6 to ஆஃப்டர்நூன் 12 வரைக்கும், அப்புறம் ஆஃப்டர்நூன் 12 ஈவினிங் 6, அதுக்கப்புறம் ஈவினிங் 6 நைட் 12 o'clock வரைக்கும் அப்படின்ட்டு ஒரு 3 ஷிஃப்ட் பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு ஷிஃப்ட்லயுமே நம்ம ஒரு பிக் ஸ்லாட் பார்த்தா தான் நமக்கு வந்து சர்ஜ் ஆட் ஆகும், இல்லைனா ஆட் ஆகாது. ஸோ இதோட நம்ம இன்னைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்றத பார்த்துக்கலாமா? பொங்கல் முடிஞ்சு எல்லா ரைடர்ஸுமே திரும்பி ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. ஸோ நமக்குமே இதுக்கப்புறம் ஆர்டர் இருக்காது. நம்ம வழக்கம் போல இன்னைக்கு 7 o'clock தான் லாகின் பண்ணோம். லாகின் பண்ணி இன்னைக்கு ஒரு நைட் 12 o'clock வரைக்கும் ஆர்டர் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கோம்? 2177 பார்த்துருக்கோம். இதுல வந்து நம்ம எவ்வளோ லாகின் இருந்திருக்கோம்? 15 hours 28 minutes நம்ம லாகின் இருந்திருக்கோம். இது மொத்தமா இன்னைக்கு நம்ம எவ்வளோ பெட்ரோல் போயிருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 250 நம்ம பெட்ரோல் போயிருக்கு. 200 நம்ம பிஜி ரெண்ட் எடுத்து வச்சிருவோம். ஒரு 600 நம்ம டெய்லி லோன் கட்டுறோம். அதுவும் இல்லாமல் ஒரு 50 rupees நீங்கள் ஒரு நம்ம டீ செலவு மட்டும் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 1077 நமக்கு பேலன்ஸ் இருக்கு. ஸோ இதோட 4 வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் மக்களே.